ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாடியில் ஒரு 3 சிண்டெக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே நார்த் இந்தியாவில் குரங்கு பண்ணுற சேட்டைகள் தாங்க முடியலை. இங்கே பாருங்களேன், 2 குரங்கு அதுவே சிண்டெக்ஸை திறந்து மூடியை திறந்து உள்ள வரைக்கும் போய் குளிச்சுட்டு வந்துடுது. நல்ல வேளை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுதான்னு தெரியலை. நாங்கள் இருக்கிறது 4 மாடி. சிண்டெக்ஸ் மேலே இருக்குது. ஆனால் இந்த சிண்டெக்ஸில் மூடியை திறந்து குளித்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருச்சு. இந்த தண்ணியை தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். நார்த் இந்தியாவில் குரங்குகள் சேட்டை ரொம்ப எப்போ பார்த்தாலும் வீட்டை மூடி வைக்கிற மாதிரி ஆகி போயிடுது. திறந்து வச்சுட்டு போனால் கிச்சனுக்குள்ளே காய்கறி டஸ்ட்பின்னு எல்லாத்தையும் உழப்பி நமக்கு 2 வேலையை ஆக்கி வச்சுட்டு போயிடுது. நம்மளும் வீட்டுக்குள்ளே போக முடியல. அது போகிற வரைக்கும் இங்கே பாருங்கள், அதோட குட்டி டேங்க்குள்ளேயே விழுந்துருச்சு குளிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், தாய் குரங்கு எப்படி கஷ்டப்பட்டு தூக்குதுன்னு. இங்கே பாருங்கள், அந்த பேலன்ஸ் முனியில் உட்காந்துக்கிட்டு எப்படி தூக்குதுன்னு பாருங்கள். பார்க்க அழகாக இருந்துச்சு, ரசிக்கவும் நல்லா இருந்தது. ஆனால் என்ன, இந்த சிண்டெக்ஸ் தண்ணியை தானே அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது குரங்கு இப்படி பண்ணிச்சுன்ட்டு. அவங்க இருக்காங்க கீழே குரங்கு இப்படி பண்ணுறது. அதுக்கு நாங்கள் ஆப்போசிட் வீட்டில் நாங்கள் இருக்கிறனால ஆனால் நிறைய தடவை சொல்லுவாங்க, குரங்கு மூடியை தூக்கி போட்டுரும், எடுத்து இது பண்ணிடும் அப்படின்னு. ஆனால் நான் நேரில் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு, இந்த தண்ணியில் தான் நம்ம குளித்தா கூட பரவாயில்ல, ஆர்வோவே இதில் தானே போடுதோம். ஐயோ, நம்ம மாடிக்கு வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம். சரி, அடிக்கிற வெயிலுக்கு வாயிலா ஜீவனும் என்ன தான் செய்யும். அதனால் இப்படி ஹாயாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.